நாடே எதிர்பார்த்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மது ஒழிப்பு, மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பு, மது பழக்கத்தை படிப்படியாக குறைப்பு, மது குடிப்போருக்கு வாழ்வாதார மேம்பாடு, மது விழிப்புணர்வு மகளிர் மாநாடு, கடைசியில் நக்கலா முடிஞ்ச கதையை பற்றி தான் இந்த வீடியோ. என்னடா இது, அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணன் எப்பவுமே திமுக எதிர்த்து பேச மாட்டாரு. என்ன திமுக ஆட்சியிலேயே திமுக நடத்துற மதுக்கடைகளை பத்தி காரசாரமா மாநாடுல பேச போறாரு போல, மாநாடுல அறிவிச்சிட்டாரு. அப்படி இப்படின்னு ஆக ஓகோன்னு பயங்கர எக்ஸைட்டிங் ஆகி போச்சு எல்லாருக்கும். என்னடா இது, அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, நீ கில்லினா அப்படின்னலாம் நிறைய ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா மாநாட்டுக்கு RS பாரதி, இளங்கோவன்னு திமுகவினுடைய தவிர்க்க முடியாத சக்திகள். இவங்க கண் அசைச்சா திமுகவுல என்ன வேணாலும் நடக்கும். இவங்கதான் திமுக. இவங்க பார்த்து சுண்டு விரல்ல திமுகவை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. பெரிய ஆளுக. அந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள் 2 பேரை உட்கார வச்சு பிச்சு எடுத்திருக்கிறாரு. கடைசியில போட்டாரு பாருங்க ஒரு 12 தீர்மானம். அரடடை, அப்பப்பப்பா சொல்ல முடியல. இந்த புரட்சிகர தீர்மானம் இந்த மாநாடு நடத்துனதுக்கு ஃபேஸ்புக்கில் உட்காந்து வழக்கம் போல் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டு, யாரும் குடிக்காதீங்கப்பா, அரசாங்கம் பார்த்து குடிக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட அந்த வந்தவங்களுக்கு மனசாரி. வந்த அம்மா, இந்த மாநாட்டு தலைப்பு இவர் கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்துட்டு வந்த அம்மா, அந்த மாநாட்டுக்கு வந்த அம்மா ஒரு தனியார் ஊடகத்திற்கு 5 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அடடா அப்படி, அடடா அப்படி, இந்த மாநாட்டினுடைய மெய்யான நோக்கம் இதுதான் அப்படின்னு நம்பி வந்த அந்த அம்மா, மதுக்கடைகளை மூடணுங்க, எங்க குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, எங்க பகுதியில் சின்ன சின்ன பசங்களாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மதுக்கடைகளை மூடியே ஆகணும். அது பர்டிகுலரா அவங்க இருக்கக்கூடிய பகுதியில ஒரு இடத்த சொல்றாங்க, அந்த இடத்த மூடணும், அந்த கடையை மூடணும். அந்த மாநாட்டிற்கு வந்த மக்கள், இவரை நம்பி கூடிய கூட்டத்திற்கு அந்த எண்ணம் இருக்குது, மதுக்கடைகளை மூடணும், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அதுதான் மது ஒழிப்புன்னா அதற்கு பேர் என்ன? மதுக்கடைகள் முன்பு போய் யாரும் குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவதல்ல, மதுக்கடைகளை மூடணும், அரசின் கொள்கை முடிவா மாறணும். கடைசியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்காக ஏதாவது பேசுவார்னு பார்த்தா வழக்கம் போல இதுலயும் தோழமைய சுட்டி விசுவிசுக்க வச்சுட்டார். இதுல ஒரு பெரிய நகைச்சுவை பண்ணிட்டார். மது ஒழிப்பில் திமுகவிற்கும் உடன்பாடு உண்டு. எஸ், அது எங்களுக்கும் தெரியும். ஆமா, திமுகவிற்கு மது ஒழிப்பில் பூரண உடன்பாடு உண்டு. எப்போ? எதிர்கட்சியா இருக்கும். அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மதுக்கடைகளை மூடணும், விதவைகள் அதிகமாகறாங்க, மதுவாழ் குடும்பங்கள் சீரழியுது, பக்கம் பக்கமா வசனம் பேசுவாங்க, புரட்சிகர நாடகம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சு, இப்ப அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்களால முடியும். ஆனா இப்ப உடன்பாடு இருக்கா? அதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதுல அவரு அண்ணன் இளங்கோவன் மாநாட்டிலே இவங்களுடைய மாநாட்டு நாடகத்தை டக்குன்னு போட்டு உடைச்சிட்டார். மதுக்கடைகளை மூடவெல்லாம் முடியாது, அப்படி மூடுனா கர்நாடகா போயிடுவாங்க, பாண்டிச்சேரி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம கொரோனாவில் மதுக்கடையில எல்லாம் மூடி இருந்தவங்கல்ல, அப்ப எல்லாரும் கர்நாடகாவிலையும் பாண்டிச்சேரி தானே குடியிருந்தாங்க. அப்படி பார்த்தா மதுக்கடைகளை பூரணமாக மூடியிருந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் இல்லை. இந்த மாதிரியான போதை வஸ்துக்களால் போதைக்காக அங்க போயிட்டு இங்க போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் பெருசா இல்லை. ஆனால் முக்குக்கு டாஸ்மாக திறந்து வச்சு மூக்கு முட்டை குடிக்கணும், முச்சந்தில உன் குடும்பம் நிக்கணும் அப்படின்னு இலக்கு வைத்து விற்கிற இந்த நேரத்துல கள்ளச்சாராய மரணத்துக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட பொழுது திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன? அதற்காக இவர் எடுத்த போராட்ட முன்னெடுப்புகள் என்ன? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கூட்டம் போடுறீங்க திருமாவளவன் அவர்களே? மது ஒழிப்பு என்பது உள்ள சுத்தியோடு பூரண எண்ணத்தோடு அணுக வேண்டிய ஒரு செய்தி, முன்னெடுக்க வேண்டிய போராட்டம். அதை இப்படி போய் நக்கல் அடிச்சு மக்களுக்கு மது ஒழிப்புன்னு கேட்டாலே சிரிப்பு வர மாதிரி பண்ணி விட்டீங்களே. உங்களுக்கு உடம்பு கூசல? மது ஒழிப்பிற்காக தன்னுயிர் இருந்த சசிபெருமாள் அவர்களுடைய சடலத்தை ஒரு பக்கம் கையை பிடிச்சு தூக்குனீங்களே, உடம்பு கூசல? 12 தீர்மானத்துல போட்டீங்களே ஒரு 9வது தீர்மானம்.
மறுவாழ்வு. நக்கல் பண்றீங்களா உங்களை நம்பி மதிவொழுக்கு மாநாடுன்னு நினைச்சு வண்டி ஏறி வந்தவங்கள? என்ன மறுவாழ்வு? வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, வாழ்க்கையை கெடுப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் மறுவாழ்வு கேட்பதென்பது எவ்வளவு ஆபத்தான கோரிக்கை, எவ்வளவு பிற்போக்குத்தனமான அது அது கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கக்கூடிய. இதுன்னு நீங்க மாநாடு போட்டு மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு பண்றது அதுவா உங்க வேலை? அதுவா ஒரு ஜனநாயக சக்தியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பணி? அதுவா உங்களை நம்பிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி? அதுதான் அனுதினமும் அரசாங்கமே சில காசுகளை செலவழிச்சு இவ்வளோ பெரிய பாட்டுல இவ்வளோ பெருசா மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுலாம் எழுதுறாங்கல்ல, 4-5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கல்ல, அதுக்கு திட்டமே வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தன்னார்வலர்கள் அங்கங்க எழுதி போடுறாங்கல்ல. அதை போல நீங்களும் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டர் போட்டு ஒரு லைவ் போட்டு வேலையை பார்க்க வேண்டியதுனா அதான் அவரு அண்ணன் சலங்கோவன் உங்களை கிண்டல் பண்ண மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவையா தம்பி அப்படிங்கிறது அதான் அதோட பொருள். அப்படி பண்ண மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க அதை பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆனா எங்களை போன்றவர்களுக்குலாம் தெரியும். முதல் பல்ட்டி அடிச்சிங்க பாருங்க, போய் அவரை பார்த்துட்டு வந்தோடனே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அடுத்த செகண்டே அவரை பார்த்த மறு வினாடி மாறிச்சு பாருங்க ஒரு பல்ட்டி, ஒரு ஸ்டெப் டவுன் ஆனீங்க பாருங்க. அப்பவே எங்களுக்கு தெரியும் நீங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா உங்களை நம்பி சில்லறை சிதற விட்ட கூட்டத்துக்கு, பயிர் விட்ட கூட்டத்துக்கு நீங்களே சொன்னாதானே நம்ம அவங்க நம்புவாங்க. நீங்களே சொல்லி அவங்க நம்ப வச்சிருக்கிறீங்க. உங்களால அதெல்லாம் முடியாது. அவங்களை எதிர்த்து பேசலாம் உங்களால முடியாது. உள்ள சுத்தியோடு அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையோ, போராடக்கூடிய குணாதிசயமோ, போராடக்கூடிய எண்ணமோ உங்களிடம் சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு கிடையாது, ஓகே. ஆனால் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய மக்களும் முனைமழுங்க செய்றீங்க பாத்தீங்களா, அது வரலாற்றில் மிகப்பெரிய பாவம். அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். குடிசைகளை காலி செய்த பொழுது, குடியிருப்புகளை காலி செய்த பொழுது வந்த கோபத்தை மட்டுப்படுத்தினீங்க. வாக்கு செலுத்தணும் அப்படின்னு 100 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்த மக்களை மட்டுப்படுத்தி இன்னைக்கு வேற திசையில திருப்பி வச்சிருக்கீங்க. இறுதியாக எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மது போதை சென்னையில் மட்டுங்க 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் இன்னைக்கு வருது. இந்த கடந்த ஜனவரியில இருந்து மட்டும் அது 100 விழுக்காடுமே மதுவும் போதை ஏதோ ஒரு வகையான போதையால் நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட படுகொலைகளாம். செய்தியை பார்த்தா பதறு. அத்தனைக்கும் காரணம் மதுவும் போதை. இதை எதிர்த்து போராடி இதற்கு எதிராக மக்களை திரட்டி அரசிற்கு நெருக்கடியை கொடுத்து இதை ஒழித்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிடக்கூடிய பணியை செய்யக்கூடிய நீங்கள் புஷ்ஷுன்னு போய் புஷ்வானம் மாதிரி வெடிச்சு இப்படி நீங்களும் அசிங்கப்பட்டு உங்களை நம்பிய மக்களும் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறீங்களே, இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்ய முடியும் உங்களால? இதெல்லாம் மிகப்பெரிய பாவம், துரோகம். அதை செய்யாதீங்க. சத்தமாக பேசிவிட்டால் மட்டுமே ஒரு புரட்சியார். சீமானும் கூட தான் சத்தமா பேசுறாரு, கடைசியில சிரிச்சுட்டு போயிடுறோம் இல்லையா? அதை போலதான் தற்போது உங்களுடைய பேச்சுக்களும் சத்தமா இருக்குது, படப்படன்னு வெட்டிக்குது, கடைசியில புஷ்ஷுன்னு நகைச்சுவை ஆகி போயிடும். அதுலயும் குறிப்பா இந்த மாநாட்டுல கொஞ்ச நஞ்சம் இருந்ததையும் வாங்கிட்டாங்கம்மாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்ச நஞ்சம் இருந்ததையும் இந்த மாநாடு உங்களை வாங்கிடுச்சு. இந்த மாநாடு நடத்தி நீங்களே வாங்கி